ஹலோ மக்களே, ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வந்திருக்கேன். வந்த கையோடையே அப்படியே ஒரு புது எபிசோடையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஸ்டோரியில் பிக் லெசன். அந்த பிக் லெசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் வந்து தான் தற்கொலை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருச்சாமா. சரி, தற்கொலை செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், எப்படிலாம் தற்கொலை செஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்ததாமா. அப்போதான் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சான். சரி, ஓடி போய் இந்த குளத்துல விழுந்து குதிச்சிருவோமா, குதிச்சுட்டா நம்ம செத்துருவோம்ல அப்படின்னு அந்த குளத்தை நோக்கி வேகமா ஓடிட்டே இருந்துச்சாமா. அப்போ அந்த கரையில இலை பாரிக்கிட்டு இருந்த தவளைகள்லாம் ஐயோ முயல் வருது அப்படின்னு வேக வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சுச்சாமா. உடனே டக்குன்னு அதே இடத்துல நின்றுட்டு அந்த முயல் ஆச்சரியத்தோட பார்த்துச்சான். பாருடா, நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு கூட இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு, அடடடா, நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கே ஒரு ஜீவன் இருக்கப்போ நான் ஏன் தற்கொலை செஞ்சு கொள்ளணும், நான் தைரியத்தோட இருப்பேன்டா அப்படின்னு காட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சாமா. இதுலேருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் முதுகில் குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் குத்துங்க ஏசமா குத்துங்க அப்படின்னு வாங்காமல் ஒன்று ஒன்றா பிடுங்கி எரிஞ்சிட்டு உங்கள் கோலை நோக்கி வேகமாக ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உங்கள் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் மை ஸ்டோரி. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.